கல்வி ரொம்ப முக்கியம். கத்துக்கிற இடம் அதை விட முக்கியம். வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன சிஓஏல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சாப்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து யூனிட் 2 செகண்ட் யூனிட். இது பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் யூனிட் தான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு 1 மார்க்ஸ்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. இப்போ செகண்ட் பார்க்க போகிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் செப்பரேட்டாக உங்களுக்கு என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக வேணும்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஃபைலே இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா இந்த சாப்டர்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷார்ட்டாக ப்ராக்டிக்கல் நாலேஜோடு உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஆப்ரேட்டிங்கோட முதல் லெட்ரு வந்து ஓ, சிஸ்டமோட முதல் லெட்ரு வந்து எஸ். ஸோ அதுதான் ஷார்ட் ஃபார்மாக என்ன சொல்லுவாங்கன்னா ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய டைப் ஆஃப் ஓஎஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் கம்ப்யூட்டர்ஸையும் வந்து சப்போர்ட் பண்ணுது, ஆக்டிவேட் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும். இது எது பிரிட்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் ஒன்று கம்பைன் பண்ணும். ஒன்றா எப்படி சார் கம்பைன் பண்ணும் அப்படின்னா இப்போ ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதுக்கும் சாஃப்ட்வேர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பைன் பண்ணி அதுக்கான ப்ரோக்ராம்ஸை கொடுக்கறது தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிபியூ, மெமரி, கீபோர்டு, ஹார்ட் டிஸ்க்கு, பிரிண்டரு, ஸோ இதெல்லாம் எது த்ரூ சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலிமா தான் சப்போர்ட் பண்ணும். அந்த சாஃப்ட்வேர் எதில் கண்ட்ரோல் ஆகணும்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து டாஸு, விண்டோஸு அந்த ஆர்டராக லைனாக இருக்கும். அது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து பண்ணது வந்து டாஸில் இருந்துருக்கும், அதுக்கப்புறம் விண்டோஸு, அண்ட் தென் விண்டோஸ் நெட்வொர்க்கு, அப்புறம் எக்ஸ்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுன்றது தான் எக்ஸ்பி, அப்புறம் விஸ்டா 7, 8, 10, 12 அதெல்லாம் இருக்குது. ஸோ இது தவிர வேறு என்ன சார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னா லினக்ஸு, யூனிக்ஸு, சோலாரிஸு, அப்புறம் மெஷின்டோஷ்ன்றது தான் மேக் ஓஎஸ். இப்போ நீங்கள் மேக் புக்கெலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் அந்த ஆப்பிள் கம்பெனியோட இது தான் வந்து மெஷின்டோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விண்டோஸ் பேஸ்ட் எல்லாம் பில்கேட்ஸ் பேஸ் பண்ணி வர்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக் அப்படின்றது வந்து மெஷின்டோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெவலப்மெண்ட் எப்படி டெவலப் ஆச்சு லினக்ஸ்லேருந்தே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு நிறைய இப்போ எப்படி விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 மார்ச்சோ அதே மாதிரி லினக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெட் டாட் அப்படின்னு சொல்லுவாங்க, டீபைன் சொல்லுவாங்க, உபுண்டோ சொல்லுவாங்க, ஆண்ட்ராய்ட் சொல்லுவாங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி வந்தது தான். அப்புறம் வந்து பாஸு, ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி வந்தது. எதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸை பேஸ் பண்ணி வந்து சப்போர்ட்டிங் டெவலப்மெண்ட் லினக்ஸ், டெவலப்டு ஃப்ரம் லினக்ஸ். லினக்ஸ்லேருந்து டெவலப் பண்ண அந்த ஓஎஸ் தான் இது. விண்டோஸ்லேருந்து பண்ணது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 95, 98, 2000, எக்ஸ்பின்னு சொல்லி நிறைய லைனாக உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை தவிர எப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெனி ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பட் த மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ப்ரொவைட் அண்ட் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் ஹார்ட்வேர். யூசர்னால் யார்? நம்ம தான். ஸோ நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கும் அந்த ஹார்ட்வேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஆகும். The operating system also controls the file management by creation of files, creation of directories and reading and writing the data from files to directories, copy பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, கட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஆப்ஷன்ஸ். இதில் 2 டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் யூசர், சிங்கிள் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் யூசர், மல்டி டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த நேம் ஆஃப் இஸ் டைப் த கம்ப்யூட்டர் கேன் டூ ஒன்லி ஒன் டாஸ்க் அட் அ டைம். இப்போ இங்கே பாருங்கள், சிங்கிள் யூசர் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம ஒரு யூசர். சிங்கிள் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு டாஸ்க்கு மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறோம், சிங்கிள் யூசரில் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம். பஸ் டிக்கெட் புக் பண்ணுறோன்னா பஸ் டிக்கெட் மட்டும்தான். ட்ராக் பண்ணுறோம் ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் யூசர், சிங்கிள் டாஸ்க், ஒரே ஒரு யூசர், ஒரே ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விச் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் யூஸ் ஆன் த லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் டுடே. Microsoft Windows, Macintosh are example of operating system that will let a single user have multi programs in operation at that time. இப்போது எனக்கு மல்டி யூசர் அப்படின்னு மல்டி டாஸ்கிங்கோட மீனிங் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், மல்டி யூசர் இஸ் அ டேர்ம் தட் டிஃபைன்ஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தட் அலோஸ் கான்கரண்ட் ஆக்சஸ் பை மல்டிபிள் யூசர் ஆஃப் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் ஒர்க் பண்ணாமல் பெயிண்ட் அப்படின்றது ஒர்க் பண்ணலாம், நோட் பேட் அப்படின்றது ஒர்க் பண்ணலாம், எம்எஸ் வேர்டுன்றது ஒர்க் பண்ணலாம், பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம், நெட்டு யூஸ் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம்.
ஸோ இதெல்லாம் வந்து மல்டி யூசரில் மல்டி டாஸ்கில் பாசிபிலிட்டி. ஆனால் சிங்கிள் யூசரில் சிங்கிள் டாஸ்கில் பண்ண முடியாது. மல்டின்றது என்னது, நிறைய அப்படின்றது தான் மல்டி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே வந்து இதை மீன் பண்ணுறாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் வந்து யூனிக்ஸு, லினக்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு மல்டி யூசருக்கான ஆப்ஷன்ஸ் அது. சரி, ரியல் டைம் ப்ராசஸிங். ரியல் டைம் ப்ராசஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், RTOSன்னு சொல்லுவாங்க. இஸ் an operating system that guarantees a certain capability within a specific time constraints. Example, manufacture of steel, manufacture of chemicals and robot based process. இதெல்லாம் ரியல் டைம் ப்ராசஸிங், அந்த டைமில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதுக்கப்புறம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து எப்படி நமக்கு கனெக்ட் பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக எப்படி இது யூஸ் ஆகுதுன்றதெல்லாம் பார்க்கலாம். Windows is a series of systems developed by Microsoft. Each version of Windows includes a graphical user interface with a desktop that allows user to view files, folders and other applications in Windows. Windows has been the most widely used operating system for personal computers. It provides plug and play facility. ஸோ என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குன்றது ஃபஸ்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க, இங்கேயும் மீன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வெர்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூட்டிங் அப்படின்றது வந்து சிஸ்டம் நீங்கள் ஆன் பண்ணும்போது பார்க்கலாம். ஜஸ்ட் எந்த ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாலும் சரி, லேப்டாப் ஆன் பண்ணாலும் சரி, உள்ளே என்ட்ராகும்போதே அதோட வெர்ஷன் என்ன, ரேம் என்ன, ப்ராசஸர் என்னன்றதெல்லாம் மீன் பண்ணும். அதுதான் பூட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா கம்ப்யூட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூட் சீக்வன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்டெல் செய்து வாங்கியிருந்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது இன்டெல் காமிக்கும், டெல் கம்பெனி வாங்கியிருந்தீங்கன்னா டெல்லுன்னு காமிக்கும். இதெல்லாம் பூட்டிங்கில் வரக்கூடிய சீக்வன்ஸ், அப்படி தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஸ்க்டாப். இப்போ டெஸ்க்டாப் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் இஸ் த டிஸ்பிளே ஏரியா தட் கேன் பி சீன் வென் லாக் ஆன் டு த கம்ப்யூட்டர். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று பாஸ்வேர்ட் ஸ்க்ரீன் வரும், அப்படி இல்லைனா டெஸ்க்டாப் வரும். பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா பாஸ்வேர்டு வரும், பாஸ்வேர்ட் கொடுக்கலனா டேரெக்டாக டெஸ்க்டாப்க்கு வந்துடும். ஸோ GUI அப்படின்றது என்னென்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதுதான் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. விண்டோஸ் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஐகான்ஸ், windows and dialog boxes appear on the desktop. These objects helps the user to do task easily and quickly. ஸோ எது சார் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு பேர் தான் டெஸ்க்டாப். ஒரு விண்டோஸ் சிம்பிள் மாதிரி காமிக்குதுங்களா, பேக் சைடில் ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் ஐகான்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு பேர் தான் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. DESKTOP அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு டெஸ்க்டாப் பற்றி கேட்குறாங்கன்னா நீங்கள் அழகாக இங்கே இந்த இருக்கிற டெஸ்க்டாப்பில் இருக்க ஐகான்ஸை பேஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் நோட்ஸ் எழுதலாம். தியரி எழுதும்போது தியரி கேட்டாலும் சரி, அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து மவுஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ மவுஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 கிளிக் இருக்கும். ஒன்று லெஃப்ட் கிளிக் இருக்கும், ரைட் கிளிக் இருக்கும். லெஃப்ட் கிளிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த ஐட்டம் செலக்ட் பண்ணுறது, அந்த மவுஸை யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணுறது, ஃபைலை கிளிக் பண்ணுறது. டபுள் கிளிக் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது ஓப்பன் ஆகும். ரைட் கிளிக்குன்றது அந்த ப்ராப்பர்ட்டிஸை அதில் என்னென்ன இருக்குது, அது எப்போ க்ரியேட் பண்ணாங்க, மாடிஃபை பண்ணாங்க அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ட்ராக்னா ஒரு லொக்கேஷன்லேருந்து அடுத்த லொக்கேஷனுக்கு மாற்றுறது. இதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து வெறும் கிளிக் மட்டும்தான் இது. ஓகேங்களா? இப்போ இதையே வந்து ஃபாஸ்ட்டாக 2 கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ ஃபாஸ்ட்டாக 2 கிளிக் பண்ணால் என்னாகும், ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகும். இதுவே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு செலக்ட் பண்ணிங்க, அந்த மவுஸில் கொண்டு போய் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அது கிளிக் ஆகும், அவ்வளோதான். இது செலக்ட் ஆகும். இது ஃபாஸ்ட்டாக 2 கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். இதையே இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு போட்டிருக்கோம். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு என்னன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் வந்து மவுஸை கிளிக் பண்ணுறது, ரைட் கிளிக் பண்ணுறது, டபுள் கிளிக் பண்ணுறது எல்லாமே. இதையே இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் எங்கே வேணால் கொண்டு போய்ட்டு மூவ் பண்ணுறேன்னா இதுதான் ட்ராகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராகிங்னா அங்கேருந்து இழுத்து கொண்டு வந்து எங்கே வேணுமோ அங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். இதுதான் ட்ராகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க மவுஸில். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்சர் பாயிண்டர்ஸ். ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். கர்சர்னால் அந்த இங்கே மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி காமிக்குதில்ல, அந்த இதில் இதுதான் கர்சர்னு சொல்லுவாங்க. இதை நிறைய மாற்ற முடியும். அதுக்கப்புறம் ஐகான்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஐகான் இஸ் a small graphical representation of a program or file that when clicked will be run or opened. Icons are used with graphical user interface operating system.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐகான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் பாருங்கள். கம்ப்யூட்டர், டாக்குமெண்ட்ஸ், நெட்வொர்க், ரீசைக்கிள் பின், அப்புறம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் தான் எல்லா சாஃப்ட்வேர்ஸும் எல்லா ஐகான்ஸும் அதுக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். The resources in the system, both hardware and software, can be accessed through my computer. மை கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க, இல்லை வெறும் கம்ப்யூட்டர்னு போட்டிருக்கும். அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்ஸ்ன்னு இருக்கும், ரிமூவபிள் ஸ்டோரேஜ்னு இருக்கும், அப்புறம் கண்ட்ரோல் பேனல் இருக்கும். எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். காப்பி பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், ஃபோல்டரை ஃபைல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட அந்த பார்ட்டு தான் இது. அப்புறம் மை டாக்குமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஃபோல்டராக இருக்கும். அதில் வேர்டு, எக்ஸலு, வேர்ட் பேடு, பெயிண்ட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் டெஸ்க்டாப்பு, இதெல்லாம் தான் ஐகான்ஸ். இந்த ஒன்று ஒரு ஐகான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேறு கம்ப்யூட்டர்னு போட்டிருக்கும், இல்லை மை கம்ப்யூட்டர்னு போட்டிருக்கும். ஒன்று இங்கே இருக்கும், இல்லை இந்த இடத்துல இருக்கும். ரீசைக்கிள் பின் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஃபைல்லாம் டெலீட் பண்ணுறோமோ அந்த ஃபைல்லாம் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னில் தான் போகும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் இருக்குது, நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ரைட் கிளிக்கில் போய்ட்டு நியூ கொடுத்துட்டு ஒரு ஃபோல்டர்னு போட்டு ஒரு நேம் போடுறேன். எக்ஸாம்பிள் டெக் அப்படின்னு சொல்லி போடுறேன், என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு இந்த ஃபோல்டர் வேண்டாம், பிடிக்கல அப்படின்னு சொன்னால் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கீ கொடுத்தீங்க அப்படின்னா பண்ணலாம். இல்லை ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எங்கே போகும்னா இங்கே பாருங்கள். ஆர் ஷுவர் வாண்ட் டு மூவ் திஸ் ஃபோல்டர் டு த ரீசைக்கிள் பின். எப்படி இப்போ நம்ம வீட்டில் வந்து எல்லாத்தையும் பெருக்கிட்டு ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வைக்கிறோமோ அதே தான் இங்கேயும். இப்போ எஸ் கொடுத்தோன்னா போயிடுச்சு. எங்கே சார் ரிமூவ் ஆகிருக்குன்னா ரீசைக்கிள் பின்குள்ளே தான் போயிருக்கும். இது வந்து கம்ப்யூட்டர்லேருந்து வெளில போகாது, ரீசைக்கிள் பின்குள்ளே தான் போகும். இதுக்குள்ளே போங்க. இப்போ நிறைய இருக்குது ஆக்சுவலாக. டெக்குன்னு போட்டிருக்குங்களா, இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இது சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் ஃபோல்டரை இப்போ தான் க்ரியேட் பண்ணேன். ரைட் கிளிக் பண்ணுறேன், ரீஸ்டோர்னு கொடுக்கணும். ரீஸ்டோர்னு கொடுத்தா நம்ம எங்கேருந்து டெலீட் பண்ணுமோ அதே இடத்துக்கு மறுபடியும் போயிடும். இப்போ நான் டெஸ்க்டாப்லேருந்து டெலீட் பண்ணேன், சப்போஸ் நான் வேறு எங்கேயாவது டெலீட் பண்ணேன்னா அந்த இடத்துக்கு போயிருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பின்னோட யூசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட மவுஸு, கீபோர்டு அதெல்லாம் எங்கே சார் இருக்கும்னா கண்ட்ரோல் பேனலில் இருக்கும். ஒன்று கண்ட்ரோல் பேனலில் இங்கே இருக்கும், இல்லைனா ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரைட் சைடில் மேலே கண்ட்ரோல் பேனல்னு போட்டிருக்கும். கம்ப்யூட்டர்ன்றது இங்கே இருக்கும், அப்படின்னா இங்கே ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் பேனல் மேலேயே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னு போட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கிளிக் பண்ணி இதுக்குள்ளேயும் போகலாம், இல்லை இங்கேயும் செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணி போகலாம். இதுதான் வந்து ஐகான்ஸோட யூசஸ். இப்போ மை கம்ப்யூட்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் நம்ம போட்டிருக்க லொக்கேஷன். C:, அதுக்கப்புறம் D:. கம்ப்யூட்டரில் என்னென்ன ட்ரைவ் இருக்குன்றதை காமிக்கும். இது வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிடி போட்டிங்கன்னா தனியாக சிடி ட்ரைவ் காமிக்கும், பென் ட்ரைவ் கனெக்ட் பண்ணால் பென் ட்ரைவ் தனியாக காமிக்கும். அப்போ ஹார்ட் டிஸ்கில் 2 ட்ரைவ் தான் இருக்குது, 100 GB இருக்குது மொத்தம். அதில் 67 GB ஃப்ரீ C:'ன்னு சொல்லுவாங்க. D:'ல 132 GB, அதில் வந்து 73 GB ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஒரு OS போட்டு இன்ஸ்டால் பண்ணாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 GB 30 GB வரைக்கும் அந்த OSக்கு ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கும். மீதி இருக்கிற ஃபைல்ஸ் தான் நம்மளோட சாஃப்ட்வேர்ஸு, நம்ம ஒர்க் பண்ணுறது, சேவ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி சியில் எதுவும் சேவ் பண்ணாதீங்க, D:'ல மட்டும் சேவ் பண்ணுங்கள். ஏதாவது கம்ப்யூட்டரில் வைரஸ் வந்தால் கூட இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் C ஃபுல்லாக டெலீட் ஆனால் கூட உங்களால் Dலேருந்து எடுத்துக்க முடியும். இல்லை அந்த ஹார்ட் டிஸ்கே ஒர்க் ஆகலைனா கூட வேறு ஒரு சிஸ்டமில் ஹார்ட் டிஸ்கில் கனெக்ட் பண்ணி D:'லேருந்து எடுத்துக்கலாம். அதனால தான் எப்போவுமே C:'ல பாருங்கள். டெஸ்க்டாப் இங்கே காமிக்குதுங்களா, இந்த டெஸ்க்டாப்பில் டிஃபால்ட்டாக எங்கே சார் போய் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி டெஸ்க்டாப்னால் இப்போ நம்ம அங்கே டெஸ்க்டாப்பில் பார்த்தோமே அதே ஷார்ட் ஐக்கான் தான். இப்போ டெக்நெட் அப்படின்னு சொல்லி டெக்குன்னு க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் இது. அதே மாதிரி டவுன்லோட்ஸ்னால் நம்ம எதாவது டவுன்லோட் பண்ணால் இதுக்குள்ளே சேவ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்ஸு, ஏதாவது சாம்பிள் மியூசிக் காமிக்கும், பிக்சர்ஸு, வீடியோஸு இதெல்லாம் இங்கே தான் சேவ் ஆகும். இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிற ஐகான்ஸ். இது தவிர நம்ம எதாவது புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம், வேறு லொக்கேஷன்லையும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் வரக்கூடிய எல்லா ஐகான்ஸும். அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம், மை டாக்குமெண்ட்ஸு, கம்ப்யூட்டர் எல்லாம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீசைக்கிள் பின்னு, மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க் எல்லாமே. அப்புறம் குயிக் லான்ச் டூல் பார். குயிக் லான்ச் டூல் பார்னால் என்னென்னா, இப்போ இந்த டாஸ்க் பார் இருக்குங்களா, டாஸ்க் பார் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குயிக் லான்ச் டூல் பார் தான். இந்த ஐகான்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து சிஸ்டம் ட்ரே. சிஸ்டம் ட்ரேன்றது என்னென்னா கிளாக் இருக்கிறது தான் சிஸ்டம் ட்ரே. இப்போ நீங்கள் கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா அது என்ன டைமு, என்ன சவுண்டு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் பற்றி காமிக்கிறது, நெட்வொர்க்கிங் பற்றி காமிக்கிறது, அந்த டாஸ்க் பற்றி காமிக்கிறது, இது வரைக்கும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் ஓப்பனாக இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். இதெல்லாம் தான் சிஸ்டம் ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு. ஸ்டார்ட் மெனு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது பேர் தான் ஸ்டார்ட் மெனு. இது விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும்.
இல்லைனா நீங்கள் மவுஸில் கொண்டு போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது விண்டோஸ் கீ மாதிரியே தான் போட்டிருக்கும். அந்த சிம்பிளே பாருங்கள் விண்டோஸ் மாதிரி தான் தெரியுது பாருங்கள். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் டாஸ்க் பார்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விண்டோஸ் கீ பக்கத்தில் இந்த சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ட்ரே அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குயிக் லான்ச் டூல் பார்ன்னு இருக்கும். இப்போ இங்கே குயிக் லான்ச் டூல் பார்ன்றது நம்ம தேவைன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பக்கத்துலேயே குயிக் லான்ச் நான் சொல்கிறேனுங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வேணுன்னா அந்த டாஸ்க் பாரை க்ரியேட் பண்ணிக்கலாம். டாஸ்க் பாரை தான் எப்போவுமே இருக்கும். இதோட பாட்டமில் தான் உங்களுக்கு இந்த டைமு டேட்டு இதெல்லாம் காமிக்கும். இந்த டாஸ்க் பார் எதுக்காக அப்படின்னா நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனில் வச்சுருக்கிறத இங்கே கீழே வந்து காமிக்கும். இதெல்லாம் ப்ரோக்ராமாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ கூகுள் க்ரோம் நான் ஓப்பனில் வச்சுருக்கேன், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் மீடியா பிளேயர் பாட்டு கேட்குறதுக்கு படம் பார்க்கறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம விஎல்சி மீடியா பிளேயர் நிறைய பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ அப்போ நம்ம ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற இந்த ஃபைலு அது பாருங்கள், இது ஓப்பனில் காமிக்குதுங்க. ஒன்ஸ் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுவும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, டாஸ்க் பாரில் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னெல்லாம் நோட் பேடு, பெயிண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்டு எது இருந்தாலும் சரி இந்த டாஸ்க் பாரில் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எது கரண்ட்டாக இருக்கிறது மட்டும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், அப்புறம் கண்ட்ரோல் பேனல். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் தான் மை கம்ப்யூட்டருக்குள்ளே போனீங்கன்னா அதுதான் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபாண்ட்டெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபாண்ட் எப்படி சார் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் பிரிண்டர் எப்படி சார் இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பேனல் அண்ட் தென் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், அதுக்கப்புறம் டாஸ்க் பார், அப்புறம் ஸ்டார்ட் மெனு, சிஸ்டம் ட்ரே. ஸோ இந்த கண்ட்ரோல் பேனல் மட்டும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்ட்ரோல் பேனலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸோ, அதில் கேட்டகரின்னு சொல்லி போட்டு கிளிக் பண்ணிடுங்க. கேட்டகரியை கிளிக் பண்ணிங்கன்னா லார்ஜ் ஐக்கான்ஸு, ஸ்மால் ஐக்கான்ஸ்ன்னு இருக்கும். லார்ஜ் ஐக்கான்ஸ்னால் பெருசாக இருக்கும், ஸ்மால் ஐக்கான்ஸ் சின்னதாக இருக்கும். இப்போ லார்ஜ் ஐக்கான்ஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த நமக்கு வரக்கூடிய டிஸ்பிளே செட்டிங்ஸ்லாம் அதில் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது எங்கே இருக்குன்னா கண்ட்ரோல் பேனலில், அதில் டிஸ்பிளே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன ஃபாண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லா ஃபாண்ட்டும் ஏலேருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபுல் ஃபாண்ட்டு மொத்தமாக இருக்கும். இன்க்ளூடிங் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி என்ன ஃபாண்ட் இருக்கோ எல்லா ஃபாண்ட்டும் இதில் தான் சேவ் ஆகும். ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதில் என்ன சார் இருக்கும், ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த ஃபாண்ட். சரிங்களா? இது அப்படியே பிரிண்ட் வேணுன்னா கூட நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்துக்கலாம். பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பேஜ் அப்படியே பிரிண்ட் ஆகும். இதில் சைஸ் இருக்குது பாருங்கள், 12, 18, 24, 36 இதில் கொடுத்துருக்கீங்கல்ல. இந்த சைஸில் நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி மாறாமல், ரெசல்யூஷன் மாறாமல் கரெக்டாக பிரிண்ட் வரும். இந்த 12, 18, 24க்கு தவிர நீங்கள் இந்த ஃபாண்ட், இது என்ன ஃபாண்ட், இது ஏஜென்சி எஃப்பி போல்டு அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன். இது கொடுத்தீங்கன்னா பேக் வந்துடும். இதில் டி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன். இதை செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இதில் எது வேணும், போல்டு இல்லாட்டி ரெகுலர் எல்லாமே இருக்குது. இதை செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், இதுலேயும் சேம் அதே மாதிரி லைனாக கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற 12லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் 18, 24, 36, 48, 60, 72 இந்த மாதிரி சைஸில் நீங்கள் பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளாரிட்டியும் சரி ப்ளஸ் இந்த ரெசல்யூஷன் அந்த டாட்டடு எல்லாமே கிளியராக பிரிண்ட் வரும். ஆனால் நீங்கள் வேறு சைஸில் 12க்கு பதிலாக 14, 15 எடுத்திங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக வராது. ஸோ இதான் மீனிங் அதுக்கு. அதனால தான் உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபாண்ட்டில் எல்லாமே வந்திருக்கும். இது எங்கே இருக்குன்னா ஃபாண்ட்டுன்னு தனியாக இருக்கும் அது. அப்புறம் கீபோர்டு கிளிக் பண்ணிங்கன்னா கீபோர்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும். அதில் பிளிங்க் ஆகிறதுலாம் எப்படி பிளிங்க் ஆகணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகணும், அதில் என்ன சேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் மாற்றத்தில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இது ஒரு சிஸ்டம்லேயும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ அதான் இதெல்லாம். இது அந்த கர்சர் பிளிங்க் ரேட் சொல்லுவாங்க. இது பிளிங்க் ஆகிறது வந்து ஃபாஸ்ட்டாக வரணுமா இல்லை ஸ்லோவாக வரணுமா, தெரியுதுங்களா? இங்கே டிஃப்ரென்ஸு ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள். இதுவே வந்து இப்போ நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க அப்படியே இருக்கும், நன்னு இருக்கும். இது கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். இப்போ இங்கே இருந்துன்னா இங்கே. சப்போஸ் ஏதாவது தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கேன்சல்னு கொடுங்க, ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ மாறிடும். ஸோ கேன்சல் கொடுத்தா மாறாது. இதுதான் ஃபாண்ட்டு. அதுக்கப்புறம் கீபோர்டு சேம் அதே மாதிரி மவுஸு. ஸோ மவுஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மவுஸ் சம்மந்தப்பட்டது, பாயிண்டர்ஸு, அந்த மவுஸோட நார்மல் செலக்ட் இப்படி தான் இருக்கும். இதில் வேறு எதனா மாற்றுறதுனா நீங்கள் மாற்றிக்கலாம், செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. அதில் ஏகப்பட்ட சைஸ் இருக்கும், கஸ்டமைஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம்.
இல்லை அதை தவிர வேறு எதனா வேணுன்னா கூட நீங்கள் மாற்றிக்க முடியும். மாற்றிட்டிங்கன்னா அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தது விண்டோஸ் பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஸ்கீம் அப்படின்னு இப்போ இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஸ்கீம்னு பார்த்துருந்தேன், அப்புறம் லார்ஜ்னு பார்த்துருந்தேன். ஸோ நமக்கு எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஏதாவது பண்ணிட்டீங்க தெரியாமல் அப்படின்னா உடனே கேன்சல் கொடுத்துருங்க. நீங்கள் கேன்சல் இப்போ பிஸின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, இப்போ பிஸியாகவே இருக்கும் எப்போவுமே. இது எப்போ வரும், ஏதாவது நம்ம ப்ரோக்ராம் கிளிக் பண்ணால் தான் பிஸின்னு இருக்கும். ஆனால் இதை நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா எப்போவுமே பிஸியாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அப்புறம் பாயிண்டர் ஆப்ஷன்ஸு, வீலு, எவ்வளோ ஸ்க்ரால் வரணும் அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்விட்ச் பிரைமரி அண்ட் செகண்டரி பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாறிடும். லெஃப்ட் கிளிக்கு ரைட் கிளிக். இப்போ லெஃப்ட் ஹேண்டராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கணும். அப்போ ஏன்னா அவங்க வந்து லெஃப்ட் சைடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நான் படித்து பார்த்துட்டு கொடுங்க. தெரியாமல் கொடுத்துட்டீங்கன்னா கேன்சல் கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்க, நார்மல் ஆகிடும். அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு கண்ட்ரோல் பேனலில் வரக்கூடிய முக்கியமான பார்ட். எதுனா ஃபாண்ட்டு, அண்ட் தென் டிஸ்பிளே, அண்ட் தென் மவுஸு, அதுக்கப்புறம் கீபோர்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் செக் பண்ணுங்க. நெட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் அண்ட் மோடம் வரும். அதுக்கப்புறம் வந்து வைரஸ் சாஃப்ட்வேர்லாம் பேஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா விண்டோஸ் ஃபயர் வால்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு சிலர்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும், அது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் வேணும்னா ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கும். இதையே இப்போ நீங்கள் லார்ஜ் ஐகான்ஸில் கேட்டகரின்னு கொடுத்தீங்கன்னா பிரிஞ்சிடும். இது நெட்வொர்க் சம்மந்தப்பட்டது தனியாக போயிடும், ஹார்ட்வேர்ஸ் வந்து தனியாக போயிடும். ஆனால் இப்படி இருந்தால் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கீபோர்டு பார்த்தீங்க, அதுக்கப்புறம் மவுஸ் பார்த்தீங்க, இதில் எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் அந்த பார்ட்குள்ளே போனால் தான் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரின்றது பதிலாக லார்ஜ் ஐகான்ஸோ ஸ்மால் ஐகான்ஸோ வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து விண்டோஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அந்த பேஸாக இருக்கிற மட்டும் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். மீதி இருக்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ. Development, Internet Cafe, Computer Sales and Service Lab, fully air conditioned, 100% complete educational center. அதனால தான் ரிசல்ட்டும் 100%.